பூ பூக்கிற நேரத்தில் எந்த செடியாக இருந்தாலும் சரிங்க, அது காய்கறியாக இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி, நிறைய சத்துக்கள் இருந்தால் தான் அந்த பூக்கள் வந்து காய்களாக மாறுங்க. இப்போ டிராகன் செடியில் கூட எனக்கு வந்து நிறைய காய்கள் நின்று இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம சரியான சத்துக்கள் கொடுத்தா நிறைய பூக்கள் பூக்குங்க, நிறைய காய்கள் காய்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் உரம் கொடுக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரங்க. மண்புழு உரத்தில் பேரூட்ட சத்துக்கள் 3மே இருக்குதுங்க. தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து 3மே இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் கலக்கக்கூடிய தண்ணீர் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி வேஸ்ட்லாம் போட்டு நல்லா தண்ணியை புளிக்க வச்ச தண்ணியை எடுத்து ஊற்ற போகிறாங்க. இதுவும் சத்தான தண்ணி தான். அது கூட நம்ம மண்புழு உரமும் சேர்த்து போட போகிறோம். மண்புழு உரத்தை நல்லா கரைச்சிக்கணுங்க. அப்போ தான் சீக்கிரமாக சத்துக்கள் செடிக்கு கிடைக்கும். இதுக்கு அதிகமான சத்துக்கள் தேவைப்படாது. அதனால் இந்த மாதிரி சத்தான தண்ணீர் வந்து கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். தொட்டியில் பார்த்தீங்கன்னா சுரக்காய் கொடி இருக்குங்க. இந்த மண்புழு உரத்தை நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு. இதுக்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படும். ஏன்னா பெருசாக வளரக்கூடிய இந்த சுரக்காங்க